ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வல்லாரைக்கீரையுடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிட்றதுனால அதிகமாக நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்குங்க, உடல் சூட்டை தணிக்கும், ஞாபகத்திறன் அதிகரிக்குங்க. இந்த வல்லாரைக்கீரையை படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கொடுங்க, ரொம்பவும் நல்லதுங்க. இப்போ இந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுமே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதோடவே ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதோடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விடலாத. இப்போது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டிருக்கு. இதோடவே ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. அதோடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கடலைப்பருப்பு நல்லா சவுந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதோடவே ஒரு 10 நம்பரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். சேர்த்துட்டு இதை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடலாம். இதை வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் புளி சேர்க்கறதுனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோடவே வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கட்ட அளவு வல்லாரைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையை இதோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதோடவே வல்லாரைக்கீரையோட கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி செய்யும்போது சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கீரை நல்லா வதங்கி வரட்டும். இதை நல்லா கலந்து விடலாத. இப்போது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் கீரை. ரொம்ப அதிகமாக வதக்கி விட்டாலும் அந்த க்ரீன் கலர் போயிடும். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வேணும்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு போட்டிருக்கேங்க. நல்ல சுவையான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, ரைஸோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.